This is your aim in life. போலீஸ் தானே? அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக ஒரு 2 days முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து நம்ம டிஎன்எஸ்ஆர்பி வந்து ஆல்ரெடி வந்து 2026 வந்து ஆனுவல் பிளானர் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணி 2027 தான் எல்லா எக்ஸாமினேஷனும் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஆனுவல் பிளானர் வந்து நியூவாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சில தகவல்லாம் வந்து சொல்லுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம டிஎன்எஸ்ஆர்பி தரப்பில் வந்து உங்களுக்கு முந்தானேத்து வந்து ஒரு ஆனுவல் பிளானர் வந்து நியூவாக வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி வந்து 2027 வந்து உங்களுக்கு ஆனுவல் பிளானர் வந்து பிப்ரவரி மந்த் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆனுவல் பிளானரில் உங்களுக்கு மே மந்த்து டெக்கேஸையும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஜூலையில் பேண்டு பிசியும், செப்டம்பரில் காமன் ரெக்யூர்மெண்ட் பிசி எக்ஸாமினேஷனும், அதே மாதிரி நவம்பரில் எஸ்ஏ எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு 2026 எந்த ஒரு தேர்வும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு 2027 தான் வந்து எல்லா தேர்வும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து புதுசாக ஒரு ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம நியூ கவர்மெண்ட் பற்றி நம்ம பார்ப்போம். மாற்றம் ஏமாற்றம் எல்லாமே வந்து மாற்றம் வேணும் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து டிவிகே கட்சிக்கு வந்து எல்லாருமே வந்து உங்களோட வாக்கை வந்து நீங்கள் அளிச்சிருப்பீங்க. நானும் வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு தான் நானும் வந்து டிவிகேக்கு என்னோட வாக்கை வந்து அளிச்சிருந்தேன். சரிங்களா? ஸோ இந்த டிவிகே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது போட்டித் தேர்வர்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். புதிய அரசு மீது வந்து அரசு போட்டி தேர்வு மாணவர்கள் வந்து கடும் அதிருப்தியில் வந்து இப்போ வந்து இருக்கிறாங்க. அது மெயினாக யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸும் அதே மாதிரி நம்ம டிஎன்எஸ்ஆர்பி ஆஸ்பிரன்ஸும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருப்பாங்க. இந்த நியூ கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எது அப்படின்னா குரூப் 1 நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து 26 காலி பணியிடங்கள் தான் இதில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் விட்டுருக்காங்க. சரிங்களா? இது வந்து இதுக்கு முன்னாடியை விட இந்த கவர்மெண்ட் பீரியடில் தான் இருக்கிறதே வந்து ரொம்ப லோவஸ்ட் வேகன்சி அப்படின்னு சொல்லலாம் குரூப் 1க்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து நேற்று வந்து உங்களுக்கு வந்து கரூரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன மாநாடு மாதிரி ஒன்று வந்து நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ அதில் வந்து இந்த கேம்பெயினில் அவங்க வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி போனப்போ அது கிட்டத்தட்ட ஒரு 41க்கு மேற்பட்ட மக்கள் வந்து அதில் வந்து இறந்துருப்பாங்க. இது வந்து முழுக்க டிவிகே அவங்களோட பர்சனல் பிரச்சாரத்துக்கு போகிறப்ப தான் வந்து இறந்தாங்க. சரிங்களா? அதில் வந்து நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 31 பேருக்கு குரூப் 4, அதாவது குரூப் 4 காலி பண்ணிடுறது பார்த்தீங்களா, அந்த குரூப் 4 காலி பண்ணிடங்களில் ஒரு சில டிபார்ட்மெண்ட் வந்து எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணி மெர்ஜ் பண்ணி தான் குரூப் 4 வந்து நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அதுலேருந்து வந்து ஒரு 30க்கு கிட்ட வந்து காலி பணியிடங்களை வந்து இவங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ வந்து நீங்கள் போடுங்க, அது வந்து நாங்கள் வந்து வேணானே சொல்லலை. ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சம்பவம் அப்படி நடந்துச்சு அப்படின்னா கருணை அடிப்படையில் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து பணி வழங்கலாம். இது வந்து யாருக்கு வழங்கலாம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்டாஃபுங்களுக்கு தான் வந்து நீங்கள் கொடுக்கணும். அது வந்து அரசாணையே வந்து அதுக்கு வந்து இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபு யாராச்சும் வந்து அதாவது டியூட்டியில் இருக்கிறப்ப இறந்தாங்களோ எடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் கருணை அடிப்படையில் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஜிஓ இருக்குது. அதே மாதிரி கோர்ட் ஆர்டரும் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அப்படி நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் யாருமே வந்து இந்த அரசு மீது எந்த ஒரு அதிருப்தியும் வந்து வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு தனியாக வந்து உங்கள் கட்சிக்கு நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறீங்க, பிரச்சாரத்துக்கு போயிட்டு அதில் வந்து ஒரு சில இஷ்யூ ஆகி வந்து இத்தனை பேர் இறந்துருக்காங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் கவர்மெண்ட் பொசிஷன் கொடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் மேலே படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் வந்து, அதாவது நான் வந்து டிஎன்பிசி குரூப் 4 சொல்கிறேன், படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் வந்து வருஷம் வந்து சிலபஸை மாற்றுறாங்க. அந்த சிலபஸை கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஎன்எஸ்ஆர்பி ஆஸ்பிரன்ஸ் படிச்சிங்க அப்படின்னா அந்த சிலபஸை நீங்கள் படித்து நீங்கள் புரியுறதுக்கே கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 வாரம் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி படித்து எடுத்து அந்த தமிழ் வந்து என்ன சொல்கிறது, நம்ம டிஎன்எஸ்ஆர்பி ஆஸ்பிரன்ஸ் மாதிரி 6 to 10 இல்லாட்டி எஸ்ஐடி 6 to 12 நம்ம ஸ்கூல் புக்கில் தான் வரும் அப்படின்னா இல்லை. நம்ம டிஎன்பிசி குரூப் 4 வந்து உங்களுக்கு ஓலைச்சுவடியிலேருந்து கூட வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து மாணவர்கள் வந்து டிஎன்பிசி குரூப் 4 ஆஸ்பிரன்ஸ் வந்து ஓலைச்சுவடியில் இருந்து கூட வந்து எல்லாத்தையுமே வந்து படித்து கரைச்சி குடிச்சிட்டு எல்லாத்தையுமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அசால்ட்டாக வந்து இந்த 31 வேகன்சியை வந்து குரூப் 4ல் வந்து தூக்கி வந்து பரிசளிச்சுட்டு போயிட்டாங்க உங்களுக்கு. சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு குரூப் 4 வரப்போ அந்த 31 காலி பணிகளை வந்து மைனஸ் ஆகி தான் வரும். ஓகேவா? ஸோ வந்து இது ஒரு பாயிண்ட். அடுத்து இப்போ நம்ம கேஸுக்கு வருவோம். இப்போ 2025 டிஎன்எஸ்ஆர்பி பிசிஎஸ்ஐ நிலுவை வழக்குகள் என்னென்ன அப்படின்னா பிசி கிரேஸ் மார்க் வழக்கு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஹைட் வந்து அவங்க போர்டு வந்து சுப்ரீம் கோர்ட் போயிட்டாங்க. அதே மாதிரி எஸ்ஐயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ்டின் கேஸ் ஒன்று இருக்குது, கிரேஸ் மார்க் கேஸ் இருக்குது. கடந்த 2025 நடந்த இந்த எக்ஸாம் 2025 நடந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் மேலாகுது. இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து ரிசல்ட்டே விடலை. எஸ்ஐக்கு ரிட்டர்ன் ரிசல்ட்டே விடலை, பிசிக்காச்சும் ரிட்டர்ன் ரிசல்ட் விட்டாங்க. அது வந்து கிரேஸ் மார்க்னால வந்து ஷேர் வாங்கி ஹோல்ல இருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த 2025
எஸ்ஐ நிலவு வழக்குகளும் அதே மாதிரி ஆனுவல் பிளானரும் இதுக்கு வந்து முழுக்க முழுக்க நான் வந்து நியூ கவர்மெண்ட்டை வந்து நான் வந்து கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா. ஏன்னா இது வந்து 2025 பிசிஎஸ்ஐ யார் ஆட்சியில் நடந்துச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். டிஎம்கே பீரியட்ல வந்து இது நடந்துச்சு. அப்போ வந்து சீமா அகர்வால் வந்து சேர்மனாக இருந்தாங்க. அவங்க இருக்கிற வரையும் வந்து கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு இருந்தாங்க டிஎன்எஸ்ஆர்பி போட. அதே மாதிரி மாணவர்களுக்கும் வந்து எல்லா அப்டேட்டும் கரெக்டாக கொடுப்பாங்க, எல்லா எக்ஸாமையும் வந்து கரெக்டாக வந்து நடத்துவாங்க. அதே மாதிரி எல்லா சிலபஸ் அந்த மாடல் கொஸ்டின் எல்லாத்தையுமே வந்து தெளிவாக விடுவாங்க. அது ரிலேட்டடாக வந்து கொஸ்டின் வந்து எடுப்பாங்க. இந்த 2025 என்னாச்சு அப்படின்னா டிஎன்எஸ்ஆர்பி சேர்மன் சீமா அகர்வால் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் முதல் முறையாக நம்ம டிஎன்எஸ்ஆர்பி போர்டுக்கு, அதாவது டிஎன்எஸ்ஆர்பி போர்டில் டிஎன்பிசி எல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன், ஒரு ரிட்டையர் ஆன பர்சனை வந்து முதல் முறையாக நம்ம டிஎம்கே ஆட்சி பிரிவில் சுனில்குமார் அவர் பேர், அவர் வந்து சேர்மனாக வந்து போட்டிருக்காங்க. அவங்க சுனில்குமார் வந்து இதற்கு முன்னாடியே வந்து டிஎன்எஸ்ஆர்பியில் இருந்தார். இது வந்து இப்போ வந்து 2025 2வது முறையாக வந்து சேர்மனாக இருந்திருக்காரு சரிங்களா. ஸோ இந்த டிஎம்கே பீரியடில் தான் இந்த பிசி எக்ஸாம் நடந்துச்சு. அந்த பிசி எக்ஸாமை வந்து அவங்க வந்து கரெக்டாக வந்து நடத்தலை. அந்த ரீசனால தான் வந்து கொஷின் மாடல் கொஷின் விட்டாங்க, சிலபஸ் இருந்துச்சு, அதை பேஸ் பண்ணி எதுவுமே வந்து எஸ்ஐக்கு எதுவுமே எடுக்கல. பிசிக்காச்சும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கொஷினில் வந்து ஒரு சில குளறுபடி பண்ணிட்டாங்க சரிங்களா. ஸோ அதனால தான் வந்து பசங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ வந்து இதனால நம்ம முழுக்க இதுக்கு வந்து நம்ம டிவிகேக்கு நம்ம அவங்க மேலே தான் காரணம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. டிஎம்கே மேலே தான் இருக்குது 70% காரணம் டிஎம்கே மேலே தான். இந்த கேஸ் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் யார் அப்படின்னா டிஎம்கே தான். மீறி இந்த 30% தான் வந்து நம்ம வந்து டிவிகேல நம்ம சொல்கிறோம். சரி ஓகே, அவங்க ஆட்சியில் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கேஸ் இருக்குது, இதனால வந்து பல மாணவர்கள் வந்து ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அப்படின்ட்டு நம்ம நியூ கவர்மெண்ட் வந்திருக்காங்களே. ஸோ அவங்களாச்சும் வந்து எதனாச்சும் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம். ஆக்ஷன் எடுத்து இந்த கேஸ்லாம் வந்து டக்குன்னு முடிங்க, பசங்க வந்து கேட்குற கோரிக்கை வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் தலை சாஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு டிவிக்கு வந்து சொல்லியிருக்கலாம் சரிங்களா. ஸோ அதே மாதிரி இந்த டிஎன்எஸ்ஆர்பி ஆனுவல் பிளானர் மாற்றம், இதுக்கும் வந்து டிஎம்கே தான் இதுக்கும் வந்து முக்கால்வாசி காரணம் சொல்லணும். ஒரு 70% காரணம் இதுக்கு வந்து டிஎம்கே தான். ஏன்னா அந்த நிலுவை வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எஸ்ஐபிசி கேஸு, இன்னும் வந்து அவங்களுக்கு ரிசல்ட் வரல, இன்னும் ட்ரைனிங் போகல. அந்த கேஸ் முடிஞ்சு அவங்க வந்து ஓவரால் ரிசல்ட் வந்திருந்தா கூட இந்த ஆனுவல் பிளானரை ஃபாலோ பண்ணி வந்து போர்டு வந்து இந்த ஆனுவல் பிளானரை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அந்த கேஸும் வந்து நிலுவையில் இருக்குது. அதே மாதிரி இப்போ என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஸும் நிலுவையில் இருக்குது, அதே மாதிரி ரிசல்ட்டும் வரல. ஸோ அதனால வந்து போர்டுனால இந்த வருஷம் வந்து எந்த ஒரு ரிக்யூர்மெண்ட்டும் கண்டக்ட் பண்ண முடியாத நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டுட்டாங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம டிஎன்எஸ்ஆர்பி செயல்பாடுகளை நம்ம பார்ப்போம். கடைசியாக வந்து ஒரு 3 ஆண்டுல நம்ம டிஎன்எஸ்ஆர்பி செயல்பாடு வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். உங்கள் எல்லாத்துக்கும் சிறந்த விஷயம் தான். கடைசியாக வந்து அந்த 2023 வரையும் வந்து சீமா அகர்வால் இருந்தப்ப வந்து டிஎன்எஸ்ஆர்பியோட பொற்காலத்தை விட நம்ம டிஎன்எஸ்ஆர்பி ஆஸ்பிரன்ஸோட பொற்காலம் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். நான் அடிக்கடி வந்து சொல்லுவேன், நான் வீடியோலையும் சொல்லுவேன், குரூப்லையும் சொல்லுவேன் நான் ஓகேங்களா. ஸோ அந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து எதுவுமே வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணலை, எடுக்கல. எதுவுமே வந்து டிஎன்எஸ்ஆர்பிலேருந்து பர்ஃபெக்டாக வந்து எந்த ஒரு பிளான் பண்ணியும் எந்த ஒரு ப்ராசஸையும் வந்து கரெக்டாக வந்து கொண்டே போகல. இப்போ வந்து ஆனுவல் பிளானர் வந்து இப்போ மாற்றிருக்காங்க. ஒன்று ஆனுவல் பிளானர் வந்து விடணும் அப்படின்னா அந்த ஆனுவல் பிளானரை வந்து கரெக்டாக வந்து அதை வந்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணணும். அப்படி ப்ராசஸ் பண்ண முடியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டிஎன்எஸ்ஆர்பி வந்து ஆனுவல் பிளானரே வந்து விட்டுருக்கக்கூடாது. இப்போ ஆனுவல் பிளானரை விட்டுட்டு மே மாதம் டெக்னிக்கல் எஸ்ஐ, அதே மாதிரி ஜூலை மாதம் வந்து பிசி பேண்டு, அதே மாதிரி செப்டம்பர் பிசி, அதே மாதிரி நவம்பர் வந்து எஸ்ஐ அப்படின்ட்டு 4 ரிக்ரூட்மெண்ட்டை போட்டிருக்காங்க. ஒரு 2 ரிக்ரூட்மெண்ட்டே வந்து இவங்களால வந்து ஒரு வருஷத்தில் வந்து ஒழுங்காக வந்து கரெக்டாக வந்து கண்டக்ட் பண்ண முடியல. நம்ம போர்டு ஓப்பனாக சொல்ல போனோம். இதில் வந்து 4 ரிக்ரூட்மெண்ட், எத்தனை 4 ரிக்ரூட்மெண்ட்டாக ஒரு வருஷத்தில். சரி ஓகே, அந்த 4 ரிக்ரூட்மெண்ட் போட்டாங்கல்ல, அதையாச்சும் வந்து கரெக்டாக வந்து கண்டக்ட் பண்ணலாம்ல. ஸோ அதையும் வந்து அப்படியே வந்து உள்ட்டா அடிச்சிட்டாங்க. 2027 தான் அந்த 4 ரிக்ரூட்மெண்ட்டும். அந்த 2027 வந்து கரெக்டாக அந்த ரிக்ரூட்மெண்ட்டை வந்து கரெக்டாக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களா இல்லையா, அதுவும் என்ன சொல்கிறது சந்தேகம் தான். இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதனால் வந்து யாரெல்லாம் வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பல லட்சம் மாணவர்கள் நம்ம எஸ்ஐபிசிக்கு வந்து தயாராகி கொண்டிருக்கிற பல லட்சம் மாணவர்கள் வந்து இதை நம்பி பிசி எக்ஸாம் செப்டம்பர் மாதம் வந்துருண்டா, நவம்பர் மாதம் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்துருண்டா, நம்ம இப்போ இருந்து படித்தாதானே நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு பல லட்சம் மாணவர்கள், அதாவது நம்ம பிசி எஸ்ஐ எல்லா ஆஸ்பிரன்ஸும் சேர்த்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்துக்கு உட்பட்ட ஆஸ்பிரன்ஸ் வந்து நம்ம டிஎன்எஸ்ஆர்பி ஆஸ்பிரன்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ வந்து இவங்க எல்லாமே வந்து பல கனவுகளோட இந்த தேர்வுக்கு வந்து தயாராகிட்டு வந்தாங்க. ஒரு சில மாணவர்கள்லாம் வந்து அவங்க இருக்கிற அந்த வேலையை விட்டுட்டு சேலரி இல்லாமல் எடுக்காமல் இருந்த சேவிங்ஸை வச்சுக்கிட்டு அகாடமியில் போயிட்டு 20,000 30,000 காசு கட்டி படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் பேஜில் வந்து 1000 2000 அப்படின்ட்டு காசு கட்டி படிச்சுட்டு இருக்காங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும், எடுக்கணும், ஆஃப்லைன் அகாடமி போயிட்டோம் எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோ கஷ்ட சூழ்நிலையில் வந்து அவங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு வந்து நம்ம டிஎன்எஸ்ஆர்பி எந்த ஒரு எக்ஸாமும் இந்த வருஷம் இல்லைப்பா, அடுத்த வருஷம் தான்ப்பா எல்லா எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் அது வந்து எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். அட்லீஸ்ட் வந்து
இந்த வருஷம் ஒரே ஒரு ரெக்யூர்மெண்ட் ஆச்சும் ஒன்று டெக்னிக்கல் எஸ்ஐயோ இல்லாட்டி பேன் பிசியோ இல்லாட்டி பிசியோ இல்லாட்டி எஸ்ஐயோ எதனாச்சும் ஒரு எக்ஸாமோ 2 எக்ஸாமோ கண்டக்ட் பண்ணியாச்சும் வந்து அடுத்த வருஷம் வந்து மீதி எக்ஸாம் அடுத்த வருஷம் கண்டக்ட் பண்ணிருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் எந்த ஒரு ரெக்யூர்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னா இது வந்து என்ன சொல்றது, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இது வந்து எப்படி நம்ம இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா வந்து இதை பற்றி எல்லா அகாடமி பேசணும், போலீஸ் அகாடமி எல்லாமே இதை பற்றி கண்டிப்பாக வந்து பேசியதாகணும். நம்ம மட்டும் இதை பற்றி பேசினாலோ நம்ம மட்டும் இதில் எதனாச்சும் ஆக்ஷன் எடுத்தாலோ கண்டிப்பாக வந்து இது வந்து டிஎன்எஸ்ஆர்பி காதுக்கோ அதாவது சிஎம் விஜய் அவர்களுக்கோ இது வந்து கண்டிப்பாக வந்து போகாது. எல்லாருமே வந்து ஆர்கனைசேஷன் பண்ணி மாணவர்களும் வந்து இதில் வந்து இன்க்ளூட் ஆகணும். அதே மாதிரி போலீஸ் அகாடமி இதில் வந்து இன்க்ளூட் ஆகணும். அப்போனா தான் வந்து இந்த வருஷம் வந்து அவங்க எதனாச்சும் சேஞ்ச் பண்ணி இந்த வருஷம் ஒரு 2 ரெக்ரூட்மெண்ட்டோ இல்லாட்டி நம்ம சொல்கிற கோரிக்கையில் எதனாச்சும் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி வந்து அவங்க வந்து நிறைவேற்றுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து சொன்னால ஆல்ரெடி எந்த ஒரு தேர்வு வந்து நடத்தாமல் எல்லா தேர்வையும் வந்து அடுத்த வருஷத்துக்கு வந்து தள்ளி போட்டாங்க. அதே மாதிரி வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி பல லட்சம் மாணவர்கள் வந்து வேலைக்கு போகாம படிச்சுக்கிட்டு இருக்க பல லட்சம் மாணவர்களுக்கு கனவுல வந்து இவங்க வந்து மண்ணளி போட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம மாணவரோட கோரிக்கை வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ மாணவரோட கோரிக்கை என்ன அப்படின்னா, டிஎன்எஸ்ஆர்பி விட்ட அந்த 2026 அந்த ஆனுவலரை ஒன்று கைவிடணும். அப்படி இல்லை அப்படின்னா 2026 ஒரு ஆனுவல் பிளானர் விட்டாங்கல்ல பிப்ரவரி மாதம், ஓல்டு ஆனுவல் பிளானர் ஒன்று அதை ஃபாலோ பண்ணணும். ஒன்று 2026 அந்த பிப்ரவரியில் விட்ட ஓல்டு ஆனுவல் பிளானரை ஃபாலோ பண்ணோம். அப்படி இல்லை அப்படின்னா 2027 பிளானை வந்து கேன்சல் பண்ணோம். அப்படி இல்லாத பட்சத்தில் 2027 தான் எங்களோட கண்டக்ட் பண்ண முடியும் அப்படின்னா 2 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக வந்து கொடுத்தாகும். ஏன்னா இதில் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி பல லட்சம் மாணவர்கள் இதில் வந்து பாதிப்புக்குள்ளாகிறாங்க. நிறைய மாணவர்கள் வந்து வேலையை விட்டுட்டு வந்து கிட்டத்தட்ட அந்த 2024 இப்படி தான் ஆகிட்டு இருக்கு. அந்த 2024 படிச்சுட்டு இருக்க மாணவர்கள்லாம் நிறைய மாணவர்கள் வந்து வேலைக்கு போகாமல் பல கஷ்ட சூழ்நிலையில் அவங்க வீட்டில் காசு வாங்கிட்டு தான் படிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து நிறைய மாணவர்கள் வந்து என்ன சொல்றது, முந்தா நேரத்தில் அந்த நிறைய மாணவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பேசுறாங்க. அதில் 3/4 பேர் வந்து இந்த வருஷத்தோட அவங்களுக்கு என்ன முடியுது, ஏஜ் வந்து அவங்களுக்கு வந்து பாராது. இந்த வருஷம் எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களால அடுத்த வருஷம் வந்துச்சு அப்படின்னா எக்ஸாம் வந்து எழுத முடியும். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் வந்து ஒருத்தன் வந்து படிச்சுட்டே இருக்கான், எடுத்துட்டு இருக்கான், ஒரு வேலைக்கு போகாமல் அவ்வளோ கஷ்ட சூழ்நிலை படிச்சுட்டு இருக்கானா. இப்போ இந்த இவ்வளோ தூரம் அது வந்து டிஎன்எஸ்ஆர்பி விட்ட இந்த வருஷம் விட்ட அந்த ஓல்டு ஆனுவல் பிளானரை நம்பி தான் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி அவங்க விடலை அப்படின்னா சரி இந்த வருஷம் எக்ஸாம் வராது போல அப்படின்ட்டு அவங்க வந்து ஒன்று வேலைக்கு போயிருக்கலாம், இல்லாட்டி வந்து வேற ஏதாச்சும் பிசினஸ் பார்த்துட்டு போயிருக்கலாம். ஆனுவல் பிளானர் விட்டனால அந்த நம்பி வந்து இவங்க வந்து களத்துக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க வந்து வெளியே போனாலும் அவங்க வந்து இதுக்கப்புறம் என்ன சொல்றது, அவுட் ஆஃப் ஃபார்ம் தான். ஏன்னா 4 வருஷம் நீங்க வந்து வேலைக்கு போகாம அடுத்து வந்து நீங்க வேலைக்கு போனீங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து நான் சொல்ல வேண்டிய அப்படின்ட்டு அவசியம் இல்லை, உங்களுக்கே வந்து தெரியும் கண்டிப்பா. சரிங்களா? ஸோ வந்து 2 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து 2027 ஆனுவல் பிளானரை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா 2 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்தாகணும். அதே மாதிரி காலி பணியிடங்கள் எண்ணிக்கையை வந்து கண்டிப்பாக வந்து அதிகரிக்க வேண்டும். அது எஸ்ஐயா இருந்தாலும் சரி, பிசிஆ இருந்தாலும் சரி, காலி பணியிடங்கள் எண்ணிக்கையை வந்து கண்டிப்பாக அதிகரிக்க வேண்டும். அதே மாதிரி வந்து ஏற்கனவே வந்து இந்த 2025 எஸ்ஐபிசி எக்ஸாமினேஷன் வந்து நடந்து முடிஞ்சுட்டு இப்போ வந்து ரிசல்ட்டுக்காக வந்து ஏகப்பட்ட மாணவர் வந்து இந்த ரிசல்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இப்போ அப்கமிங் எக்ஸாம் வெயிட் பண்ணுற அந்த ஆஸ்பிரன்ஸ் மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற ஆஸ்பிரன்ஸும் 2 ஆஸ்பிரன்ஸுமே வந்து இதில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. 2 ஆஸ்பிரன்ஸுமே வந்து ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த பிசிஎஸ்ஐ ஆல்ரெடி வந்து ஹோல்டில் இருக்கிற அந்த ரிசல்ட் வந்து சீக்கிரம் வந்து அந்த கேஸ்லாம் முடிஞ்சுட்டு அந்த ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சிஎம் செல் பெட்டிஷன் அது நம்ம ஃபார்மட் நம்ம கூடிய விரைவில் நம்ம ஃபார்மட் கொடுப்போம். அதே மாதிரி சிஎம் செல் ஹெல்ப்லைன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட கம்ப்ளைண்ட்டை நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி உங்கள் தொகுதியில் வந்து எம்எல்ஏ இருப்பாங்களே அவங்கள்ட்ட போய் நீங்கள் வந்து மனு கொடுக்கணும். அதே மாதிரி உங்கள் நியர்பை உங்கள் மாவட்டமோ ப்ளஸ் வந்து உங்கள் பக்கத்தூர்லோ யாராச்சும் வந்து அமைச்சர் இருக்கும் பட்சத்தில் அவங்கள்ட்டையும் வந்து நீங்கள் போயிட்டு மனு கொடுக்கணும். ப்ளஸ் வந்து நம்ம ட்விட்டர்லேயும் வந்து நம்ம இதை வந்து நம்ம ட்ரெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பர், நியூஸ் சேனல் இதில் எல்லாத்தையுமே வந்து இந்த இதை வந்து நம்ம வந்து எடுத்து நம்ம சொல்லணும். ஆல்ரெடி இன்னைக்கு கூட வந்து தினகரன் நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிகல் நான் வந்து காலைல பார்த்தேன், நம்ம சோசியல் மீடியாவில் கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து நம்ம அந்த தினகரன் நியூஸ் பேப்பரில் மட்டும் வராமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நியூஸ் பேப்பர்லையும் இதை நம்ம வர வைக்கணும். அதே மாதிரி எல்லா நியூஸ் சேனல்லையும் இதை பற்றி நம்ம வந்து பேச வைக்கணும். சரிங்களா? அப்போனா தான் வந்து டிஎன்எஸ்ஆர்பி போர்டுக்கும் சரி, நியூ கவர்மெண்ட்டுக்கும் சரி, நம்ம சிஎம் விஜய் அவர்களுக்கும் சரி இது வந்து அவங்க பார்வைக்கு போகும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ஃபுல்லாக நம்ம பண்ணி தான் ஆகணும். இது வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து நம்ம பண்ணாதான் வந்து இது வந்து பாசிபிள். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஆஸ்பிரன்ஸ் வந்து ஒரு 5 லட்சம் பேர் இதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 10,000 பேர் தான் இது போட்டான் அப்படின்னா இது வந்து அவங்க பார்வைக்கு போகாது. சரிங்களா? 5 லட்சத்து பேரில் வந்து மினிமம் வந்து ஒரு 50,000 அப்படி இல்லை அப்படின்னா 50,000 டு ஒரு 1 லட்சம் மாணவர்களாச்சும் இதை வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்து நம்ம சொல்கிறது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா
கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல முடிவு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். நிச்சயமாக அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து நிறைய மாணவர்கள் வந்து நம்ம குரூப்லையும் சரி எங்கிட்டையுமே சரி நிறைய மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் போராட்டம் பண்ணலாம் சார், போராட்டம் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன சார் பண்ணுறது, ஆர்கனைசேஷன் பண்ணுங்க அப்படின்றாங்க. போராட்டம் பண்ணலாம், போராட்டம் பண்ண அப்படின்னா வந்து என் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறதோ நான் உள்ளே போகிறது எனக்கு வந்து அது வந்து மேட்டர் இல்லை. என்னை தூக்கி உள்ளே போட்டாங்க அப்படின்னா 2 நாள் இல்லாட்டி 1 மாதத்துலேயே நான் வந்து வெயில் வந்து நான் வெளியே வந்துடுவேன். இது வந்து என் ஃபியூச்சரை வந்து இது வந்து பாதிக்காது. இப்போ நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எதுக்காக இந்த கோரிக்கை வைக்கிறீங்க, உங்களுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன், எதுக்காக இந்த கோரிக்கை வைக்கிறீங்க, நீங்கள் வந்து அந்த காக்கி சட்டையை போடணும், நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போலீஸோ எஸ்ஐயோ நீங்கள் ஆகணும். அதுக்காக தான் நீங்கள் இந்த கோரிக்கை வைக்கிறீங்க. நீங்கள் போராட்டம் நீங்கள் ப்ரோட்டஸ்ட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மேலே வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வேலைக்கே போக முடியாது. சரிங்களா? ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து மைண்டில் வச்சுங்க. அதனால் யாரும் வந்து தவறான முடிவோ அதே மாதிரி இந்த போராட்டமோ இந்த மாதிரி இதில் வந்து தயவு செய்து வந்து இறங்காதீங்க. சரிங்களா? ஸோ வந்து நம்ம லீகலாக நம்ம மூவ் பண்ணுறது அப்படின்னா இந்த சிஎம் செல் பெட்டிஷன் ப்ளஸ் வந்து இந்த சிஎம் கம்ப்ளைண்ட்டு, அதே மாதிரி எம்எல்ஏ, அமைச்சர், ட்விட்டர் ட்ரெண்டு ப்ளஸ் வந்து நியூஸ் பேப்பர், நியூஸ் சேனல், இதை பற்றி நம்ம வந்து நம்ம கோரிக்கை வைக்கணும். மெயினாக வந்து இந்த நியூஸ் பேப்பர், நியூஸ் சேனல், மீடியா தான்ப்பா. இந்த மீடியாவில் வந்து நம்ம கரெக்டாக நம்ம எல்லாத்துலேயும் ரிப்போர்ட்டர் எல்லா நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டரும் ப்ளஸ் வந்து நியூஸ் சேனல்ட்டி இதை நம்ம கொண்டு போனாலே வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு இருக்கும். அதே மாதிரி ஐபிஎஸ் அண்ணாமலை ப்ளஸ் வந்து சீமான், அதே மாதிரி வந்து இவர் அன்புமணி ராமதாஸ், ஸோ இவங்களாம் இருக்காங்க. இவங்கள்ட்டையும் நம்ம வந்து ஒரு கோரிக்கை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்க அறிக்கை விடுவாங்க. இவங்க வந்து அடுத்து வந்து உங்களுக்கு வந்து பட்ஜெட் வேறு வரப்போகுது. பட்ஜெட் வந்து உங்களுக்கு ஜூலை லாஸ்ட் வீக் நினைக்கிறேன். பட்ஜெட் வேறு வரும்போது கண்டிப்பாக வந்து அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் கண்டிப்பாக இதை பற்றி வந்து பேசுவாங்க. நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். சரிங்களா? ஸோ வந்து நம்ம கீழே வந்து ஒரு டிஸ்கஷனில் நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஒன்று நம்ம கொடுத்துருப்போம். இந்த வாட்ஸ்அப் சேனலில் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும் மாணவர்களும் சரி, இந்த வருஷம் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மாணவர்களும் சரி, எல்லாருமே வந்து நீங்கள் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே அந்த வாட்ஸ்அப் குரூப் சேனலை வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணிங்க. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பு வந்து நம்ம சொன்னல இந்த ஒரு 5 பாயிண்ட் நம்ம சொன்னல, இந்த 5 பாயிண்ட் வந்து நம்ம எப்படிலாம் நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஃபுல் கைடன்ஸும் அந்த சேனலில் வந்து உங்களுக்கு வந்து நம்ம கொடுப்போம். அதனால வந்து அந்த சேனலை வந்து மாணவர்கள் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கணும்ப்பா. டிவிக்கு நியூ கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன மாதிரி வந்து யாரெல்லாம் வந்து ஓட்டரிச்சு ஏமாற்றமோ மாற்றமோ என்ன வந்து உங்களுக்கு வந்து நடந்திருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூப்பா.